உப்பு வயலை நேரடியா பார்த்துரணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்தது. தூத்துக்குடி மாவட்டம் தான் இருக்கிறோம். ஆனா, நேரடியா போய் அந்த உப்பு வயல ஒரு நாளும் பார்த்தது இல்ல. நேற்று ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அதனால அந்த உப்பு வயல்ல இறங்கி, உப்பு எப்படி அதில படிஞ்சிருக்குது, எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத போய் பார்த்தாச்சு. அப்ப அந்த வரப்பு ஓரங்கள்ல பார்த்தீங்கன்னா, அந்த கிறிஸ்டலா அதில படிந்திருந்தது. அதாவது உள்ளுக்குள்ள அந்த கிறிஸ்டல் ஃபார்ம் ஆகிருக்கும். அத அப்படியே இழுத்து இந்த வரப்பு ஓரமா வைப்பாங்க. அதுக்கப்புறமா அத அள்ளி கொண்டு குடோன்ல போடுவாங்க. அப்ப அந்த வரப்பு ஓரங்கள்ல நீங்க உப்பு இருக்கிறத நீங்க பார்க்கலாம். அதுக்கப்புறமா அந்த வயல்கள்ல, உப்பு வயல்கள்ல உப்பு எப்படி படிஞ்சிருக்கு அப்படிங்கிறத பாருங்க. அப்படியே அந்த வெயிலுக்கு அப்படியே தண்ணி எவாப்பரேட் ஆகி, உப்பு அப்படியே அதில ஃபார்ம் ஆகிருக்கும். அதாவது நேர்ல பார்க்கும்போது ரொம்ப அழகா இருந்தது. அதாவது அந்த பளிங்கு போல மின்னிட்டு இருந்துச்சு. அந்த வெயிலுக்கும், அந்த உப்புக்கும் பார்த்தீங்கன்னா, மின்னிட்டு இருந்துச்சு. ரொம்பவே சூப்பரா இருந்தது. உங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா, நேரடியா அந்த உப்பு வயல்ல இறங்கி போய் பாருங்க. அப்பதான் அது ரொம்ப அழகா இருக்கும்.